இன்று பள்ளி கல்வித்துறை சார்பாக நடத்தப்படுகின்ற அரசு உயர்நிலைப் பள்ளியில் மோகித் என்ற ஒரு சிறுவன் இங்கே உயிரிழந்தது இந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய சோகத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளிக்கு வருகின்ற சிறுவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சாதாரண சாமானிய அஜிதாவோட குடும்பத்தில் சேர்ந்த அந்த குழந்தை அவருடைய குடும்பம் இன்றைக்கு சொல்லனாத சூழலுக்கு ஆளாகியிருக்கிறது. இந்த பகுதியில் இருந்த அத்தனை மக்களும் இந்த குழந்தையை நிரப்பினால் மிகப்பெரிய சூழத்தில் இருக்கிறார்கள். இந்த கவனக்குறைவாக இந்த பள்ளி நிர்வாகம், அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு யதார்த்தமான சூழ்நிலை. இது ஒரு இடத்தில் மட்டும் நடப்பது கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு பள்ளிகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நிலவிக்கொண்டது. எங்கே பார்த்தாலும் குப்பை, மூலம், சுவர் சரியில்லாத சூழ்நிலை, பள்ளி கட்டிடம் சுவரில் சரியில்லாத சூழ்நிலை, கட்டிடங்கள் உள்ளே இடிந்து என்ற சூழ்நிலை, இப்படி பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இருந்து வருகிறார்கள். அதற்கு இன்றைக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்கேபேட்டை ஒன்றியம் குண்டாபுரம் கிராமத்தில் சம்பவம் மிகப்பெரிய கோர சம்பவம். இதற்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு இந்த ஊர் மக்கள் சார்பாக பொறுப்பேற்கப்பட்டுள்ள 1 கோடி குடும்ப நிதியும், அதே போல் அந்த குடும்பத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பும், அதே போல் அவர்கள் வேண்டிய அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவ்வளவு இணைந்து கோரிக்கை என்ற நேரத்தில் தெரிவித்துள்ளோம். இப்போ இந்த திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அரசு பள்ளி கட்டடங்கள் எல்லாமே ஆய்வு செய்யாமல் இருக்கிறதுக்கு அதிகாரிகள் வந்து பொறுப்புன்னு சொல்லிட்டு இவங்க வச்சு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது இருக்குன்னு இது ஒட்டினா இவங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு பெரிய அளவில் நிதி செலவிடப்படுது. அந்த செலவிடப்படுற நிதி சரியான முறையில் செலவிடப்படாதான் இதுக்கு காரணம். இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த ஒரு சுவரின் ஒரு பக்கத்தை போன வாரம் மழைக்கு பிறகு தள்ளி விட்டுருக்கிறார். இதையும் தள்ளி விட்டுருந்தா இந்த விபத்து நடந்திருக்காரு. இந்த தள்ளி விட்டு அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் இந்த இந்த பக்கத்து சவர் பக்கம் பசங்க வராமல் பார்த்துருக்கு. அதையும் செய்யலை. இங்கே இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்துட்டு தான் நாங்கள் இப்போ பேசிக்கிறோம். இப்படிப்பட்ட மோசமான நிர்வாகம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா நிலையிலுமே இருக்கிறது. மாணவியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில், தருமபுரியில் ஒரு பள்ளியில் மது அருந்தியதாக ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு கட்டுக்கோப்பே இல்லாமல், கட்டுப்பாடே இல்லாமல் ஆட்சி நிர்வாகம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இதற்கு காரணம் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. பள்ளி கல்வித்துறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சி மோசமாக இருப்பது தான் இது உதாரணம். இந்த குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் நோக்கம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வறுமையின் அடையாளம் இல்லை, பெருமையின் அடையாளம்னு அரசு பள்ளிகளை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த சம்பவம் நடந்ததுனால இப்போ அமைச்சருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் கூட பார்த்தீங்கன்னா மிகவும் சிதிலமடைந்திருக்கு. அதுவும் மொழிபெயர்த்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனடியாக இந்த சுற்றுச்சூழல் சரி செய்கின்ற வரையில் பள்ளி மாணவர்கள் உள்ளே வராமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லாமே சரியாக இருக்குன்ற அந்த பொதுப்பணித்துறை அல்லது அந்த இன்ஜினியர், ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் சர்டிஃபை பண்ண பிறகு தான் இந்த பகுதியில் இருக்கிற இந்த குழந்தைகள் பள்ளிக்குள்ளே அனுமதிக்கிறது. விபத்து நடந்து ஒரு குழந்தை இருந்த பிறகு மிகவும் கவனமாக ஆய்வு செய்து பள்ளியில் அத்தனை கட்டிடங்கள், காம்பவுண்ட் வால் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து சுத்தப்படுத்தி சரியாக இருக்கிற உறுதி செய்யறதுக்கு தான் மாணவர்கள் பள்ளிக்கு தொடங்கப்படக்கூடிய கோரிக்கை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நிறைய பேசுகிறாரு. இன்னும் மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் இங்கே நடந்தது. அவருக்கு பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்று இந்த நிர்வாகம் சரியில்லாத சூழ்நிலையில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை பெருமையை அவர் பேசவே கூடாது. பேசுறதுக்கான தகுதியே கிடையாது. அரசுக்கு ஆட்சி அதுக்கு யதார்த்தமான ஒன்றுதான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஆர்கேபேட்டை நடைபெற்ற இந்த சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையாக